Good morning students. TNPSC கேட்ட question 24 கேட்டிருக்காங்க. If the two number A and B are in the ratio of m is to n, then the LCM of A and B is what ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, நம்ம A and B வேல்யூ கொடுக்கல, நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஓகேவா, A and B ஓட வேல்யூ எடுத்துக்கோங்க. சப்போஸ் ஏக்கு 4, பியோட வேல்யூ வந்து 6ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, இதோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா எம்இஸ்டு என்னோட ரேஷியோ தான் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ஏ அண்ட் பியை எல்சிஎம் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். அந்த ஆன்சர் இந்த ஆப்ஷனில் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அதாவது ஏ பை பின்னா என்னது, இதே ரேஷியோ தான், எம்இஸ்டு என்ன தான். இப்போ நம்ம ஒரு எல்சிஎம், இது ஏபிக்கு எல்சிஎம் எடுத்துருக்கோமா, அந்த எல்சிஎம் எடுக்கலாம். ஓகேவா, எல்சிஎம் ஆஃப் 4 and 6 எடுங்க. 4க்கு 6க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 3, அகெயின் 2ல் 1 3, நெக்ஸ்ட்டு 3ல் 1 1. இப்போ என்ன வந்திருக்கு, 2 × 2 × 3, எல்சிஎம் எவ்வளோ 12. இப்போ இந்த 12ன்ற வேல்யூவை இந்த ஆப்ஷனில் இருக்கா செக் பண்ண போகிறோம். ஓகேவா, நமக்கு இப்போ பாருங்கள், 4/6 ஏபியோட வேல்யூ, m/n. ஓகேவா, இதுதான் m/n-ஓட வேல்யூவும். இதை ஷார்ட் பண்ணலாமா, ஷார்ட் பண்ணால் 2/3 ஈக்குவல் டு m/n. அதாவது என்னென்னா m-ஓட வேல்யூவு 2, n-ஓட வேல்யூவு 3. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏவோட வேல்யூ எவ்வளோ 4 6 நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இது வந்து ஆப்ஷனில் இருக்கா பார்க்குறோம். எம்மும் ஏ, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ செக் பண்ணுங்கள். m × a எவ்வளோ, m-ஓட வேல்யூ 2, 2 × 4 8. ஸோ ஆப்ஷன் ஏ கிடையாது, ஏன்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சது என்னது 12. நெக்ஸ்ட் பி எடுத்துக்கோங்க, n × b, என்னோட வேல்யூ 3, 3 × 6 பாருங்கள், பியோட வேல்யூ எவ்வளோ வருது 18. ஸோ இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு m × b, ஆப்ஷன் சி எடுத்துக்கலாம். m × b, எம்மோட வேல்யூ 2, பியோட வேல்யூ 6. ஸோ m × b எவ்வளோ வேல்யூ வந்திருக்கு 12. நம்ம எல்சிஎம் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இது 12 இருக்கும். நம்ம சப்போஸ் டியும் செக் பண்ணிக்கலாம். a × b, ஏவோட வேல்யூ எவ்வளோ 4, 4 × b எவ்வளோ வந்திருக்கு 24. ஸோ இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அதுதான் இந்த எல்சிஎம்மோட வேல்யூ வந்திருக்கு 12. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, m × b.